மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி. அவனே வந்து என் கைகளை பற்றி அழைத்து செல்கிறான், அவன் என்னை திருமணம் செய்து கொண்டான் என்றெல்லாம் ஆண்டாள் பாடுகிறான். தன் 8வது பாடல்ல உறங்குகின்ற உயிர்களை எழுப்பும் விதமாக பாடுகிறார் ஆண்டாள். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய். கோதுகளமுடைய பாவாய், கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. தேவாதி தேவன் மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். கீழ்வானம் வெளுத்து விட்டது, எருமைகளெல்லாம் ஆணிரைகள் எல்லாம் பசுக்கள் எல்லாம் சிறுவீடு மேய்வதற்கு அதிகாலையில் புறப்பட்டு விட்டன. பாவை நோன்பு நோற்பதற்காக பிள்ளைகள் எல்லாரும் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உன்னை விட்டுவிட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக உன்னையும் அழைத்து கொண்டு செல்ல அவர்களை போகாமல் நிறுத்தி, நாங்கள் உன் வீட்டிற்கு முன்னால் காத்து கொண்டிருக்கின்றோம். அழகிய நீண்ட கூந்தலை உடைய பெண்ணே, எழுந்து வா, எழுந்திராய். நாம் எம்பெருமா நாராயணனை பாடுவோம். அவனை புகழ்ந்து பாடினால் நாம் பாவை நோன்பு நோற்பதற்கான பொருளை அவன் கொடுப்பான், பறையை கொடுப்பான். மாவாய் பிளந்தானை, குதிரை வடிவில் ஒரு அரக்கன் வந்தான், அவன்தான் கேசி. அந்த குதிரை வடிவில் வந்த அரக்கனை அழித்தவன். மல்லரை மாட்டிய தேவாதி தேவன், கண்ணன் என்ற அந்த குழந்தையை கொள்வதற்காக எண்ணற்ற அரக்கர்களை கம்சன் தொடர்ந்து அனுப்பினான். அப்படி வந்த அரக்கர்களை எல்லாம் அழித்து ஒழித்தவன் மல்லரை மாட்டிய தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்குவன். அவனிடம் சென்று நாம் வணங்கினால் அவன் மிகவும் மனமகிழ்வான். நாம் வந்த காரியத்தை அவனை புரிந்து கொள்வான், நம் தேவைகளை புரிந்து கொள்வான், கேட்காமலே புரிந்து கொள்வான். அதான் ஆராய்ந்து அப்படின்னுங்கிறாங்க. நாம் எதற்கு வந்தோம் என்பதை அவனே ஆராய்ந்து நமக்கு அருள் செய்வான். கோதுகளமுடைய பாவாய் எழுந்துவான். இந்த இடத்துல ஒரு அருமையான பண்பாட்டு பின்புலம், நாட்டுப்புற வாழ்க்கையை வைக்கிறான். அதிகாலையிலே ஆணிரைகளை சிறுவீடு மேய விடுதல். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். சிறுவீடு மேய்தல் என்ற ஒரு பண்பாட்டு பின்புலத்தை ஆண்டாள் வைக்கிறார். சிறுவீடு மேய்தல் என்பது என்ன? இரவிலே ஆணிரைகளை கட்டுத்தறியிலே கயறுகளை பிணைத்து கட்டி வைத்திருப்பார்கள். ஏனென்றால் பசுக்களும் எருமைகளும் பாலூட்டிகள். அவை பால் கறப்பதற்கு முன்னால் அதிகாலையில் அவிழ்த்து காலார சற்று புற்களில் மேயவிட்டு பின் மீண்டும் அவற்றை கட்டுத்தறிக்கு கொண்டு வந்து பால் கறப்பார்கள். அப்பொழுது அந்த பசுக்கள்
எருமைகள் மிகவும் மகிழ்ந்து கூடுதலாக பால் கொடுக்கும். இதனைத்தான் சிறுவீடு மேய்தல் என்று ஆண்டாள் பதிவு செய்கிறார். இதெல்லாம் நாட்டுப்புறத்தில் இருக்கின்ற வாழ்க்கை முறை.